வேலூரில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரி துணை முதல்வர் மீதான பாலியல் புகாரில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட கேட்கலாம். பிரபாகரன், இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்றாங்க? அவர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? மாணவர்கள் என்ன வலியுறுத்துகிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வேலூர் அண்ணா சாலையில அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரி செயல்பட்டு வருது. இந்த கல்லூரியோட துணை முதல்வரா அன்பழகன் என்பவர் பணி செஞ்சு வந்துட்டு இருந்தாரு. அதே கல்லூரியில கௌரவ விரிவுரையாளரா பணி செய்து வந்த ஒரு பெண்ணுக்கு தொடர் பாலியல் தொல்லை கொடுத்ததா துணை முதல்வர் அன்பழகன் மீது அந்த பெண் கடந்த 18ஆம் தேதி வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில பார்த்தோம்னா அந்த கல்லூரியோட துணை முதல்வர் அன்பழகன் மீது பெண் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. வழக்கு பதிவு செய்து கடந்த 4 நாட்கள் ஆகியும் காவல்துறை அந்த துணை முதல்வர் அன்பழகன் மீது நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி காவல்துறையை கண்டித்தும் அவரை உடனடியாக கைது செய்து பணி நீக்கம் செய்ய கோரியும் மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறதுக்காக கல்லூரியிலிருந்து வெளியேற முயற்சி செய்தாங்க. மாணவர்கள் கல்லூரியிலிருந்து வெளியே போறதை தடுக்கிறதுக்காக கல்லூரி நிர்வாகம் கல்லூரி நிர்வாகத்தோட கேட்டை பூட்டி இருந்தாங்க. ஆனா மாணவர்கள் ஆவேசம் அடைந்து சுமார் 100க்கும் மேற்பட்டவர் பார்த்தோம்னா நம்மளால காட்சிகள்ல பார்க்க முடியுது. அந்த கல்லூரியிலிருந்து வெளியே வரும்போது இருக்கக்கூடிய அந்த கேட்டோட பூட்டை உடைச்சு ஆவேசத்துடன் மாணவர்கள் வெளியே போய் சாலை மறியல் ஈடுபட முயன்றாங்க. அப்ப உடனடியாக அவங்க போலீசார் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. இருந்த போதும் மாணவர்கள் கேட்காம வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் மனுவும் கொடுத்தாங்க. அந்த புகார் அடிப்படையில் உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த துணை முதல்வர் அன்பழகன் மீது நடவடிக்கை எடுப்பதா போலீசார் உறுதி கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் பிறகு பார்த்தோம்னா மாணவர்கள் கலைந்து போயிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி சூழலில் மாணவர்கள் கல்லூரியுடைய துணை முதல்வரை கைது செய்யணும்னு சொல்லி போராட்டத்தில் இறங்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.